நம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிறதான எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலையிலே ஆராதனையில் எங்களோடு இருந்து மகிமைப்பட்ட கர்த்தர், இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட மீண்டுமாய் இந்த இரண்டாவது ஆராதனையிலும் எங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட பேசுவீராக. என்னோடு கூட பேசும் பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் வந்து அமர்கிறவர்கள் நிறைய கேப்பில், எப்போதும் போல் காலையில் கூட சொன்னேன், நீங்கள் எல்லாம் கேப் இடாமல் அமர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் பிரசங்கத்தை கேட்பதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையிலும் அந்த ஒழுங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நல்ல பாடல் ஆராதனையிலே நன்கு பாடல்களை பாடினோம். நாம் கர்த்தரை துதிப்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு. அதிலே சங்கீதக்காரனாகிய தாவீது பிரதானமாக 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவர் என்ன செய்வேன், பாடுவேன். நம்ம ஆண்டவர் தீமையை பாராத சுத்த கண்ணன் மாத்திரமல்ல, தீமை செய்யக்கூடாதவர். தீமையை அவரால் நமக்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அவர் நியாயாதிபதியாக நியாயம் செய்வாரை தவிர மனிதர்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு, தீமை செய்கிற தேவன் அல்ல. ஏன்னா தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, அவருடைய சாயலாக படைத்திருக்கிற நமக்கு எந்த ஒரு தீங்கான காரியத்தை நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் ஒருபோதும் வாழ்க்கையில் அவர் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிற காரியங்கள் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் இதை ஆண்டவர் சில விஷயங்களை அனுமதிப்பார், ஆனால் கர்த்தர் சில காரியங்களை செய்ய மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா, தீமையினாலே என்ன பண்ண மாட்டாரு, சோதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் நன்மை மாத்திரம்தான் செய்வார். அல்லேலூயா. இதுவரையிலும் நன்மை செய்த ஆண்டவர் இந்த 8வது மாதம் இந்த 31வது நாளிலும் கூட இந்நாள் வரையிலும் இந்த 2025ஆம் வருடத்தில் இந்த 8 மாதங்களும் கர்த்தர் நமக்கு நன்மை மாத்திரமே செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தீமைகள் நடந்தால் அதற்கு காரணம் 2 பேர் தான். வாழ்க்கையில் தீமைகள் பொல்லாப்புகள் வருதுன்னா அதற்கு காரணம் 2 பேர் தான். ஒன்று, முதல் காரணம் யாரு பார்த்தீங்கன்னா, நாம் தான் காரணம். முதல் காரணம் யாரு? நான் தான். 2வது காரணம் யாரு? சாத்தான். 2வது காரணம் சாத்தான். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைக்கு காரணம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்ன செய்கிறானா, சோதிக்கப்படுகிறான். வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு படுகிற வேதனைகள் கஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம் தவறான முடிவுகளை எடுத்திருப்போம், தவறான காரியங்களை செய்திருப்போம். அதனுடைய பின் விளைவாக சில நேரங்களிலே என் நாளிலே பல கஷ்டங்களை வேதனைகளை அனுபவித்து கொண்டிருப்போம். சிலர் திருமண காரியங்களில் தவறான முடிவு எடுத்திருப்பாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவர்கள் நேசித்தவர்களை திருமணம் செய்திருப்பாங்க, பெற்றோர்களுக்கு எதிராக சில காரியங்களை செய்திருப்பாங்க. பின்னாடி என்ன செய்வாங்க, கண்ணை கசக்கிக்கிட்டு வந்துட்டு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில திருமணங்கள் தேவ சித்தம் இல்லாமல் நடந்திருக்கும். அதனால் அந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். சில குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா பிசாசுடைய போராட்டங்கள் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு யாரோ ஒரு மனிதர்கள் என்ன செய்வாங்க, அதற்கு காரணமாக இருப்பாங்க. ஆனால் இந்த தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற நம் கர்த்தர் நம்மோடு கூட என்னாலும் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால வாழ்க்கையில கஷ்டத்தை கண்டு என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை கொண்டு நீங்கள் துவண்டு விடாதீங்க. நமக்கு என்னாலும் உதவி செய்கிற, என்னாலும் எப்போதும் நம்மை போல இந்த உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து நம்மை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக இந்த பூமியிலே அவர் மரணத்தை ருசி பார்த்தவர் நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவில வாசிக்கிறோம் இல்லையா, 9:6 அவர் நாமம் எப்படிப்பட்டதா, வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது.
அந்த நாமத்திற்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியாதவைகள் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆனாலும் சில காலங்கள் ஆண்டவர் சத்ருவை அவனுடைய விருப்பத்துக்கு இந்த பூமியிலே விட்டிருக்கிறபடியினாலே நமக்கு சின்ன சின்ன தொல்லைகளை, கஷ்டங்களை அவன் கொடுத்துன்னு இருக்கிறான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும்? பிசாசுக்கு என்ன செய்யணும்? எப்போதுமே எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது காரணம், சங்கீதம் 30:1 வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய எதிரிகள் என்னை மேற்கொண்டு அவர்களை மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினாலே நான் உம்மை போற்றுவேன். ஆண்டவர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிரிகள் என்ன செய்வாங்க? மேற்கொள்ள விடாதபடிக்கு, அவர்கள் நம்ம மேல மகிழ்ச்சி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? கை தூக்கி எடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அதனால கர்த்தரை நான் என்ன செய்வேன்? பாடுவேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் நமக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாட வேண்டும். இரண்டாவதாக, அவர் நம்மை சத்ருவின் கையிலிருந்து விடுவித்தபடியினாலே ஒவ்வொரு நாளும் அவரை பாடி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் தேவ சமூகத்தில் வந்து நீங்க என்ன செய்யணும்? அதிகமாக நீங்கள் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். உங்கள் வீடுகளிலே உங்கள் தேவனை துதிக்கிறதான துதியின் சத்தம் துணிக்க வேண்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு தேவனுடைய வீடுகளிலும் ஒவ்வொரு நாளும் துணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கதான் சத்துருக்கள் உங்கள் எல்லைகளை விட்டு கடந்து போகக்கூடியவனாக இருப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவருக்கு முதாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களிலே விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சில பிரச்சனைகள் அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற தோன்றுகிற காரியம் என்னன்னா, இத்தனை நாட்களாய் பல வருஷமாக இந்த கட்டுகளிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே, அதே வலியோடு வேதனைப்படுகிறனே அப்படியெல்லாம் சில நேரங்களிலே நம்ம நினைக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு சில நேரங்களிலே சில நிமிடத்தில் விடுதலை கொடுத்து விடுவார். சில நேரங்களிலே சில காலங்களை எடுத்துக்கொள்வார். எரிகோவின் மதில்களை விடுவதற்கு தேவன் அவர் தேர்ந்தெடுத்த நாட்கள் 7 நாட்கள். 7 நாட்கள் கழித்த பிற்பாடே அங்கே தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அப்படி நம்ம வாழ்க்கையிலே சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு பார்த்தீங்கன்னா சில நாட்களை கர்த்தர் நியமித்திருப்பார். அந்த நாட்கள் வரையிலும் உங்கள் விசுவாசத்திலே நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியாக இருந்து அந்த விசுவாசத்திலே தேவனை ஒரு நாளும் மறுதலிக்காமல் ஆண்டவர் இதை மாற்றுவார், ஆண்டவர் இதை சரி செய்வார், ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தில் நீங்கள் சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற சாத்தானை ஜெயிக்கிற ஒரு பெரிய ஜெயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அறிக்கை செய்கிற விசுவாசத்திலே ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான ஒரு சிறிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி இதுவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எபெனேசர் என்னக்கூடிய வார்த்தை, என்னக்கூடிய பெயரிலே அநேக சகோதரர்கள் ஒருவேளை இங்க இருக்கலாம். இந்த பெயரை நம்ம பல முறை நம்ம பாடலாக பாடி இருக்கலாம். ஆனால் இந்த பெயருடைய அர்த்தத்தை நம்ம அறிந்து கொண்டா ரொம்ப நலமாக இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த பெயரை யார் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் என்னக்கூடியதான தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாக இருக்கிற அவர் என்ன செய்கிறாரு? ஒரு கல்லை எடுக்கிறார். ஒரு கல்லை எடுத்து ஒரு இடத்திலே நட்டு அந்த கல்லுக்கு பெயர் வைக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே, இயேசு கிறிஸ்துனுடைய முந்தைய காலங்களிலே அநேக பரிசுத்தவான்கள் இதை ஒரு அடையாளமாக வைத்தாங்க. இது பின்வரும் காலங்களில் எப்படி மாறிச்சு பார்த்தீங்கன்னா, அது எல்லை கல்லாக, எல்லை பிசாசாக மாறிவிட்டது. அதனால எல்லா இடத்துல என்ன இருக்கும்? ஒரு எல்லை கல் இருக்கும். அந்த எல்லை கல் அப்புறம் என்னவாச்சு? அது கடவுளாக மாறிவிட்டது. இதெல்லாம் மனுஷங்க பிசாசு தந்திரமாக காலங்களிலே அவன் தன்னுடைய தந்திரமான காரியங்களை மனிதர்களுக்கு முன்பதாக நுழைத்து அவன் ஒரு சில கட்டுக்கதைகளை எல்லாம் உருவாக்கி ஜனங்கள் மத்தியிலே அந்த பொய்யை மக்களுக்குள்ளாக திணித்து அதை மெய் என்று நம்ப செய்து அவர்களை வஞ்சிக்கிற உலகத்தினுடைய அதிபதியாகிய சாத்தானவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அப்படிப்பட்ட காரியங்களை வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, சாமுவேல் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக அந்த கல்லை என்ன செய்கிறாரு? நிறுத்தி ஒரு அடையாளமாக ஒரு பெயரை சூட்டுகிறார். எபெனேசர் என்று பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரையிலும் உதவி செய்தார். அல்லேலூயா.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எபனேசரே என்று பாடி ஆராதிப்பது பெரிய விஷயம் அல்ல, அவரை நாமத்தை துதிப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே தேவன் விரும்புகிற காரியம் என்ன? இந்த சபையிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த அந்த நன்மைக்கு ஒரு அடையாளமாக நீங்கள் ஒரு கல்லை இந்த இடத்திலே நீங்கள் நிறுவ வேண்டும். அதை குறித்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் சொல்றேன். ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அநேக நேரங்களிலே நம் ஆண்டவரிடத்தில் உதவியை கேட்கிறோம், ஆனால் அந்த உதவி மறுக்கப்படுகிறது, அந்த உதவியை தாமதிக்கிறது. அதற்குரிய காரணத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது நீங்க பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள சில வசனங்களை வாசித்தால் நமக்கு புரியும். 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க. பெட்டி கிரியாத்தி ஈரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரும் கர்த்தரை நினைத்து என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள் ஆனால். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பெட்டியை நினைத்து என்ன செய்கிறார்கள்? அழுகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லும் போது தேவனுடைய சமூகம் அல்லது தேவனுடைய பிரசன்னம். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே பல தோல்விகளை சந்திக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்கிறாங்க? அவர்களை யுத்தத்திலே மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வியின் மேல் தோல்வியை சந்திக்கக்கூடிய காலமாக இருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே இந்த முழு ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? சாமுவேலிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். அப்போது சாமுவேல் ஜனங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் அனைவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினாள். அப்படின்னா இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முழு மனதான அல்லது பூரணமான மனம் திரும்புதல் இல்லாதபடியினால்தான் சத்ரு அவர்களை தொடர்ச்சியாக பின்தொடரக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஏன் சத்ருடைய போராட்டங்கள், ஏன் சத்ரு என்னை பின் தொடர்கிறான் என்று உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் ஒரு காரியம், இன்னும் என் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் இருக்கிறது. தேவன் விரும்பாத அந்நிய காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, என் குடும்பத்தில் இருக்கிறது, என் பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிறது. ஆகவேதான் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு குடும்பம் நீங்கள் கர்த்தருக்கு முழுமையாக தேவனுக்கு பிரியமாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த குடும்பத்தை சத்ரு தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் சத்ரு உள்ளே புகுகிறான் என்றால் அங்கே ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கிறது, ஏதோ சில அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த குடும்பங்களில் இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே பார்க்கும்போது அநேக நேரங்களிலே பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆண்டவர் சமூகத்தில் இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள் பெற்றோர்கள், கணவன், முக்கியமா சகோதரர்கள் அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனை தேடாதவர்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேரோ 4 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் ஆலயத்தில் இருப்பாங்க, ஒருத்தர் வெளியே இருப்பாங்க. இல்ல ஒருத்தர் ஆலயத்தில் இருப்பாங்க, 3 பேர் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே இருப்பாங்க. இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவ குடும்பங்கள் எல்லாம் ஆவிக்குரிய குடும்பங்களாக இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க முடியல பாத்தீங்கன்னா காரணம் இதுதான். என்னன்னா முழுமையாக முழு குடும்பமாக கர்த்தரை அவரை என்ன செய்ய மாட்டாங்க? ஆராதிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. யோசுவா பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் யாரை ஆராதிப்பீர்கள்? அவர் சொல்லுறார், நீங்க எதையனா பண்ணிக்கங்க, ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் என்ன செய்வேன்? கர்த்தரையே நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, குடும்பமாக கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெருக பண்ணக்கூடியவராக இருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இராதபடிக்கு உங்கள் குடும்பங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த தோல்விக்கு காரணம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே அவர் சாமுவேல் சொல்லுகிறார், எதனால் உங்களுக்கு சத்ருவினுடைய பின் தொடருதல், எதனால் உங்களுக்கு சத்ருடைய போராட்டங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா? முழு மனதாக திரும்ப வேண்டும். எதிலிருந்து திரும்ப வேண்டும்? என்னென்ன காரியங்களை திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது காரியம், அந்நிய தெய்வங்களையும். என்ன காரியம்? அந்நிய தெய்வம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேகர் என்ன செய்யறீங்க? உலகத்தினுடைய வழிபாடுகள், மற்ற சடங்குகள், இவைகளிலிருந்து நீங்கள் அநேகர் உங்களை விடுவித்துக் கொள்ள மாற்றீங்க.
அநேக காரியங்களிலே திரும்பவுமாக நம்ம என்ன செய்கிறோம், அதை நோக்கி ஓடக்கூடிய ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் திரும்பவுமாக அந்நிய காரியங்களுக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கடந்து போகாமல் உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஞானமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை விட்டு விலகுவதற்கு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய குடும்பங்களுக்கு, இந்த அந்நிய காரியங்கள், உலக மக்கள், சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாக சத்ரு நம்ம என்ன செய்வான், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இருவருக்கும் உள்ள தொடர்பு எங்க இருக்கிறது? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயத்தின் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். திரும்பவுமாக அவைகளிலே நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆனால் பிசாசு சில நேரங்கள் தந்திரவான் வருவான். ஆனால் நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்காக எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் வைராக்கியமாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் திருமணம் வரும்போது சில நேரம் அவங்கள மாற்றிக்கிறாங்க. திருமணம் வரும்போது சில நேரங்களில் அவங்கள மாற்றிக்கிறாங்க. அவங்களுடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாமே அது தேவனுக்கு ஏற்ற காரியத்தை விளங்கி டோட்டலாக நீங்கள் மாறிடும். பொதுவாக விசுவாசிகளை நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கிறீங்க? கல்யாணத்துக்கு போனால் இப்படி தான் போவீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். நான்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கு சில நேரத்தில் கோவம் வரும் விசுவாசிகளை பார்க்கும்போது. ஏமா சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே எது இருக்குதுலேயே நெஞ்சு போன புடவை இப்படியெல்லாம் ரொம்ப தங்களை அழுக்கா தங்களை ஏழையாக காண்பிக்கும்படியாக வர அவங்க இல்லைதான். ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போனால் எப்படி போகிறீங்க, இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் போட்டுன்னு போகிறாங்க. அப்போது யோசித்து பாருங்க, இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால என் சபையில் மக்களிடம் சொன்னேன், நீங்கள் இப்படி ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரீங்க, நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வீதிகளிலே போகும்போது உங்களை மற்றவர்கள் பார்க்கும்போது உங்கள் சரீர சுத்தத்தையும் உங்களுடைய சரீர தோற்றத்தையும் பார்த்து அவங்க உங்கள் பின்னாடி வரணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும், அந்த ஒழுக்கம் மாத்திரமல்ல, நம்ம சரீரத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் வெள்ளைப்படவை அணியுங்க, இல்லை கலர் போடுவீங்க, ஆனால் எதை அணிந்தாலும் நேர்த்தியாக நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை பார்க்கிறது, நாம் வருகிறது ராஜாவுடைய சமூகம். ஹல்லேலூயா. அதனால அநேக நேரங்களிலே நம்ம எதையோ ஒரு ஃபேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்துடுறோம். அப்படி இல்லை, நீட்டாக அழகாக பாருங்கள். இந்த சகோதரர் டையெல்லாம் கட்டின்னு வந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் அது அவங்கவுங்க விருப்பம். நீங்கள் ஆடைகளை நேர்த்தியாக ஆலயத்துக்கு போகிறோம், இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு போகிறேன். எங்கே போகிறீங்க? அப்பா வீட்டுக்கு போகிறேன். யாரை பார்க்க போகிறீங்க? அப்பாவை பார்க்க போகிறேன். அவருக்கு பிரியமான ஆடை, அவருக்கு ஒருவேளை நீங்கள் வெள்ளை ஆடை அணிவதற்கு உங்கள் பிரதிஷ்டை செய்தால் பரவாயில்ல, அந்த ஆடையை போட்டுக்கொண்டு நீங்கள் வாங்க. அது ஒரு சிலருடைய பிரதிஷ்டை பொருத்தனை. கடந்த நாட்களிலே ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன், சபையில் நடந்த சாட்சி. என்னுடைய சொந்தக்காரருடைய ஒரு திருமணம் நடந்த பிற்பாடு அந்த மருமகள் சபைக்கு வருகிறாள். அவள் வரும்பொழுது அவருடைய தாய் தகப்பன சிறு வயதிலேயே இறந்து விடுகிறாங்க. இறந்து விட்ட பிற்பாடு அவள் தன்னுடைய மாமி வீட்டில் தான் அந்த மக வளரக்கூடியவளாக இருக்கிறாள். அப்போது திருமணமாகி அவள் சபைக்கு ஒரு வருடமாக வந்து கொண்டு இருக்கிறாள். இங்கே வந்த பிற்பாடு நல்ல கவனிங்க, அவள் வளர்ந்த சபை எப்படிப்பட்டதாக இருந்தோ, எங்கள் சபை ஆவிக்குரிய சபை. இந்த ஸ்தலத்துக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் அவளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவரோடு அநேக வார்த்தைகளை பேசுகிறார். பேசி அவள் எந்த நோக்கத்துக்காக தேவன் அவளை அழைத்தாலோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். பாருங்க, திருமணமாகி 1 வருஷம்தான் ஆகுது. அந்த மகள் திடீரென்று பார்த்தீங்கன்னா அந்த மகளுக்கு ஒரு பயங்கரமான பலவீனம். கடந்த நாட்களில் பலவீனத்தில் போராடி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் ஆலயத்திலே ஆராதனை வேளையிலே கர்த்தர் பொதுவாக ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது அப்போ தன் இருதயத்தை உணர்த்தப்பட்டு இவள் ஏதோ ஒரு சில நாட்களிலே இவள் தேவனுக்காக நான் சில ஆபரணங்களை அடைய மாட்டேன், நகையெல்லாம் போட மாட்டேன் என்று பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதை கர்த்தர் செய்கிறாரு, அதை மறந்துட்டு இருக்கிறார் சின்ன வயசுல இருக்கும்போது. அதனால அவங்க வீட்டில் இருக்கிற வற்புறுத்ததுனால அதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறார். ஆனால் இவளுக்கு திடீரென்று ஒரு பலவீனம் வந்தது. பலவீனம் வந்த மாத்திரத்தில் அந்த பலவீனம் 1 வாரமாக எல்லாம் மருத்துவத்துக்கு போகிறா. ஆனால் அந்த வியாதி அவங்க தொடர்ச்சியாக வாமிட்டு தலைவலி
நிற்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறா, இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் என்னை தேடி வந்தா, அவ வந்துட்டு மாமா இதை மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு, ஆனால் என் மனசில் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு மனசு ரொம்ப ஒரு உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்குது, ஏதோ ஒன்றை நான் விடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. அப்போது அவள் யோசித்து பாரு, நான் சொன்னேன் நல்லா யோசித்து பாருமா, நீ ஏதாவது ஆண்டவருக்கு பொருத்தனை செய்த யோசித்து பாரு அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன், இது மாதிரி நான் பொருத்தனை பண்ணேன் அப்படின்னு. அப்போது அவள் அது உன் இஷ்டம், நீ விருப்பப்பட்ட அந்த காரியங்களை செய்த. சின்ன பிள்ளை தான், ஆனால் அவள் என்ன செய்கிறா, ஒன்னே ஒன்று தான், ஆண்டவரே இது உமக்கு பெருமை, இது இந்த காரியம் உமக்கு பிரியம் இல்லைன்னா நான் இது விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பொருத்தனையை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறா, என்கிட்ட ஜெபிக்கும்படியாய் கடந்து வருகிறார். ஜெபிக்கும்படியாய் கடந்து வரும்போது ரொம்ப தலைவலியினால ரொம்ப அழுகிறா. ஃபஸ்ட் என்னால் தாங்க முடியாத தலைவலி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த மகளுக்காக கொஞ்சம் பாரப்பட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபிக்கும் போது சில விஷயங்களை ஆவியலை பார்த்து அவளுக்கு வந்த சில சத்துருடைய போராட்டங்களை அந்த மகள் பருவம் அடையும் போது ஒரு பிசாசு அவள் சரீரத்தை என்ன செய்தது, ஆக்கிரமித்தது. அப்போது நான் ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கும் போது அந்த பிசாசை கண்டுபிடிச்சு அதை இயேசுவின் நாமத்திலே பொல்லாத பிசாசை இந்த மகளை விட்டு எப்போது வெளியே போ, உன்னை கர்த்தர் கடிந்து கொள்கிறான்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த பிசாசு அந்த மகளை அலைக்கழுத்து கீழே விழுந்து போயிடுச்சு. போன மாற்று எழுந்து பார்த்தோன்னே சொன்ன விஷயம், எனக்கு தலைவலியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். டோட்டலாக ஃப்ரீ ஆயிட்டான். அப்போ ஆண்டவர் அந்த மகளை என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறார். நைட்டு போயிட்டு திரும்பமாக அந்த பிரச்சனை அவளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உடனடியாக சொல்ற, ஆண்டவரே இதோட எல்லாத்தையும் கைட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைட்டு என்ன பண்ணிட்டா, தூக்கி போட்டுட்டா. மறுநாள் காலையில் எழுந்து பார்க்குற அவ சொன்ன சாட்சி, மறுநாள் காலையிலேருந்து எனக்கு அந்த தலைவலியே இல்லை அப்படின்னு சொல்ற. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்குகிறார், தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளும்போது சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அவர்களை சிட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால வசனம் அழகாய் சொல்லுது, கர்த்தருடைய சிட்சியை நம்ம என்ன செய்யக்கூடாதா, அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் போது என்ன செய்யக்கூடாது, நீங்க சோர்ந்து போய் விடக்கூடாது. அநேக நேரங்களிலே சில நேரங்களிலே அருமையான ஐயா பேசும்போது கடினமான வார்த்தைகளை ஆவியானவர் பேசுவார், மாம்சத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல. இந்த இடத்துல பேசும்போது ஆவியானவர் தான் உங்களுக்கு வேண்டிய மன்னாவை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் கடினமாய் வரும்போது அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். நீங்க அப்படி அர்ப்பணித்து அந்த வார்த்தையின் பிரகாரமாய் வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே வல்லமையான கிரியைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் சில நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக சில தோல்விகளை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். இஸ்ரவேல் மக்கள் செய்த காரியம் பாருங்க, அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை நீங்க என்ன செய்யுமா, கர்த்தரிடம் திருப்பி. ஹல்லேலூயா. எங்க திருப்பணும், உலகத்தில் இருந்து நீங்க திருப்பி எந்த பக்கம் திருப்பணும், நீங்க கர்த்தர் பக்கமாக. எப்படி திருக்கணுமா, முழு மனதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு என்ன செய்யணும், அன்பு கூறணும். இதற்காக தான் கர்த்தர் நம்ம எல்லார்கிட்டையும் வெயிட்டிங். ஹல்லேலூயா. ஆனால் ஆலயத்துக்கு வரோம், செபிக்கிறோம், ஆனால் இன்னும் ஆண்டவர்கிட்ட எதை கொடுக்க உங்கள் மனசு வரல, உங்கள் இருதயத்தை முழுசாக கொடுப்பதற்கு அநேகருக்கு மனசு வரலை. இந்த இருதயத்தில் அநேக காரியங்கள் அதில் புதைந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு முழுசா உங்களுக்கு கொடுத்து பாருங்க. சங்கீதம் ரோமர் 12:1 வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், நம்முடைய சரீரங்களை எப்படி கொடுக்கணுமா, ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக இந்த சரீரத்தை அவருடைய பலிபீடத்துக்கு முன்னதாக படைத்து அவரை நாம் துதிக்கும் போது சொல்லுகிறார், அதுதான் அக்செப்டபிள் சர்வீஸ், தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்காம, நம்ம சரீரத்தை விட்டு கொடுக்காம, என்னதான் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிச்சாலோ ஒப்பு கொடுக்காம ஆராதிக்கிற எந்த ஒரு ஆராதனையும் தேவன் அங்கீகரிக்க கூடியதாக இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளை அங்கீகரிக்கணும்னா இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும், முழுமையாக கொடுக்கணும். அப்பா, இந்த சரீரம் நீங்க எனக்கு கொடுத்தது, இந்த சரீரத்தை உமக்காக நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உயிர் உள்ள வரையிலும் இந்த சரீரத்தினாலே நான் தேவனை மாத்திரம்தான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டேன், மகிமைப்படுத்த மாட்டேன், உம்மை மாத்திரம்தான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் உயர்த்துவர்களாக நீங்கள் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறார், உங்கள் இருதயத்தை யெகோவாவிடம் திருப்பி, வசனம் சொல்லுது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. எப்படி, அவர்
ஒருவருக்கு மாத்திருந்தான். நீங்க முழுசா மனம் திரும்பி எங்கேயோ போயிடக்கூடாது. எங்க வரணும்? சர்ச்சுக்கு வந்து, ஆலயத்துக்கு வந்து அவரை என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை என்பது உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக இங்கே வந்து கர்த்தரை நீங்க செய்த நன்மையை பாடி ஒவ்வொரு அதிசயங்களை சொல்லி சொல்லி நீங்க என்ன பண்ண? கர்த்தரை நீங்க ஆராதனை செய்வன். இப்படி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இங்கே சாமுவேல் சொல்லுகிறார், அப்பொழுது ஹல்லேலூயா, அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரா? பெலிஸ்தருடைய கைகளுக்கு விடுவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது விடுதலை? எப்போதும் விடுதலை, நமக்கு முழுமையான விடுதலை எப்பொழுது உண்டாகும்? சரி, விடுதலை யார்கிட்ட இருக்குது? விடுதலை யார்கிட்ட இருக்குது? ஐயா கிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்குதா? யார்கிட்ட இருக்குது? முதல்ல உங்ககிட்ட. நீங்க விட வேண்டியதை விடணும், பிடிக்க வேண்டிய தேவ சமூகத்தை பிடித்து கொள்ளணும், திரும்ப வேண்டிய தேவ சமூகத்துக்கு நேராக திரும்பணும். அப்படி திரும்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்? பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து, பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து தேவன் உங்களை முழுமையாக விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவரை துதிக்கிறவனையும் ஆராதிக்கிறவனையும் பிசாசு அவர் அனுமதி இல்லாமல் தொட முடியாது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நான் ஏதாவது பலவீனம் சரியத்தில் வரும்போது நான் முதல்ல கேட்குற காரியம் என்ன திரும்ப கேட்பேன்? ஆண்டவரே, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா. நாங்கள்லாம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட மாம்சத்தில் இருக்கிறவங்க சில தவறுகளை செய்வதற்குரிய சூழ்நிலைகள் அது ஏற்படலாம். செய்வோம், வாயில் வார்த்தையில் ஏதாவது சின்ன ஒரு பெருமையான வார்த்தைகள் கூட பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்ப்பார், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பார். அதுவும் உங்களெல்லாம் எப்படி பார்க்குறாரு? எங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பார். ஏன்னா அவருடைய ஊழியக்காரன்றனால எந்த பக்கம் போனாலும் ஒரு சத்தம் கேட்டுக்கினே இருக்கும், ஜாக்கிரதை, இது பண்ணாத, அது செய். அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் ஜாக்கிரதையாக முன்னாடி போகணும். கொஞ்சம் பிசுகுனா கூட அங்கே ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? உருவாக்க விரும்புகிறார் நம்மை அவரை போல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம எல்லாம் ரட்சித்ததற்கு ஒரு பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? ரோமர்ல வாசிக்கிறோம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. நல்லா கவனிங்க, அந்த சாயலுக்கு ஏற்றதை போல என்ன செய்யணுமா? நம்ம மாறணும். அது ஒரு நாள் நடக்காது, அதுக்கு பல நாட்கள், உயிர் உள்ள வரையிலும், நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய நாட்கள் வரையிலும், கடைசி அந்த மூச்சு இருக்க வரைக்கும் இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு செயல்பாடு. இது நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களை என்ன ஒவ்வொரு நாளும், நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் என்ன செய்கிறானா? புதிதாக்கப்படுகிறான். ரெனோவேட் ஆகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாக்கப்படணும். நேற்று முடிந்தது, இன்றைக்கு புதுசு. நான் ஜெபம் ஒன்று கேட்பேன், ஆண்டவர் நேற்று காரியங்கள் முடிந்து விட்டது, இன்றைக்கு புதிய வல்லமை, புதிய வரங்கள், புதிய கிருபைகள் எனக்கு தார ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, அந்தந்த நாளுக்குரிய காரியங்கள் முடிந்துவிடும். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தரார். இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு உங்களுக்கு விசேஷித்த கிருபைகள்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்கள் திரும்பமாய் நீங்கள் நாளைக்கு போயிட்டீங்கன்னா இந்த பிரசன்ஸும் கிரேஸும் நாளைக்கு இருக்காது. அப்ப நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணணும்? நீங்க தேவ சமூகத்தில் இருந்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடுகளில் சாதாரண டிஃபனு அல்லது நீங்கள் மற்ற காரியங்களை சாப்பிடலாம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் என்ன பண்ண? உங்களுக்கு நல்ல பிரியாணி என்ன பண்ணுற கொடுத்து உங்களை அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. வீட்டில் உங்களால் முடிஞ்ச சாப்பாடு தான் செய்ய முடியும். ஆனால் இங்கே யார் கொடுக்கிறது? தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நீங்கள் பலப்படும்படியாய் திடமுள்ள ஆகாரத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுக்கு கொடுத்து உங்களை பலத்தோடு கூட தேவன் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வரும்போது வேதனையோடு வருவீங்க, துக்கத்தோடு வருவீங்க. ஆனா போகும்போது எப்படி போவீங்க? ஒரு பலத்தோடு கூட, ஒரு உற்சாகத்தோடு கூட, ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்க போவீங்க. ஹல்லேலூயா. அதுதான் மாற்றம். அப்ப இதை ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து சில மணி நேரங்களாவது உங்கள் நேரங்களை நீங்கள் ஜபத்திலே செலவிட வேண்டும். இருக்கிற சகோதரர்கள்லாம் நீங்க இருக்கிறீங்க, உங்களால் முடிந்த ஜபத்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது என்ன செய்யுங்க? ஆண்டவர் சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபம் பண்ணுங்க. நமக்கு காலங்கள் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் ஜபம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எதுவுமே வீணா போகாதுங்க. வசனம் ஒரு பாட்டு பாடலையா? உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய்ப்போம். அந்த நேரத்துக்குரிய பலனை கர்த்தர் இந்த பூமியிலே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும்.
ஆண்டவர் பாருங்க எதையெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரோ ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்தீங்கன்னா நலமா இருக்கும். வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளோடு விபசாரம் செய்தவர்களை தங்களுடைய செய்கைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களையும் அதிக உபத்திரவத்திலே தள்ளி. அப்பனா என்னன்னா, மனம் திரும்பல நமக்கு என்ன உண்டாகும்? உபத்திரவங்கள் வரும், பாடுகளை தேவன் அனுபவிப்பார். எதற்காக? நம்மை திரும்பமாக உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த பூமியில ரட்சித்த எந்த ஆத்மாவையும் அவர் விட்டு விடுவதற்கு விருப்பப்படுவதில்லை. அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் காத்திருப்பார். எப்படி அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு போனாலும் கூட அவன் வந்த பொழுது எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அது போல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசி பின்மாற்றத்துக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி எப்படியாவது என்ன செய்யறோம், அவங்களை திரும்பவுமாய் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம். அந்த ஆத்மாவை மீட்டு கொண்டு வருவதற்கு நம்ம என்ன செய்யறோம், முயற்சி செய்கிறோம். முயற்சி செய்யும் விஷயத்துல ஒருவேளை கடைசி நிமிஷம் மனம் திரும்பினா கூட கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கடைசி நிமிஷம் சொல்லும் போது சாகிற நேரத்துல கிடையாது, அதுக்கு முந்தைய கர்த்தர் நல்ல பலன் கொடுக்கும் போது மனம் திரும்பினா கர்த்தர் அவன் அங்கீகரிப்பாரு. இல்லைன்னா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய பிள்ளைகளையும் கொள்ளுவேன், அப்பொழுது நானே, நல்லா கவனிங்க, நானே சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் எதை ஆராய்ச்சி பண்றாரு? உங்க சிந்தனைகள். ஏன்னா மைண்ட்ல தான் பாத்தீங்கன்னா எல்லா நினைவுகளும் அதனுடைய தோற்றம் நம்முடைய சிந்தை தான். நமக்குள் வருகிற ஒவ்வொரு எண்ணங்களுடைய தோற்றமும் சிந்தை தான். பிசாசு பயன்படுத்துவதோ சிந்தை தான். இந்த மைண்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதனால தான் உங்களுடைய அந்த மைண்ட் ரெனோவேட் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த சிந்தை அது கர்த்தருடைய ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்ய வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல அப்படின்னா பிசாசு என்ன செய்வா, தன் சிந்தனைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்க சிந்தனையில போட்டு அந்த சிந்தனைகளை செயல்படுத்தும்படியாய் உங்க மாம்சத்தை தூண்டக்கூடியவனாக இருப்பான். அல்லேலூயா. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம சிந்தனைகளை என்ன செய்யணும், தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக, முழு சிந்தையோடு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்ப மனம் திரும்பி நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில வசனங்களை நீங்க வாசித்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். உங்களுக்கு ஏன் இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்குது பார்த்தீங்கன்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க 1, 2, 3 நீங்க வாசித்து பாருங்க. அப்போ சில விஷயங்கள் புரியும் உங்களுக்கு. நீ சொந்தமாக்கி கொல்லப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நுழைய செய்து உன்னை விட எண்ணிக்கையிலும் பலத்திலும் மிகுந்த மக்களாகிய ஏத்தியர்கள், கிர்காசியர்கள், எமோரியர்கள், கானானியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள் என்னும் 7 பலத்த தேசங்களை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களை தாக்கி முற்றிலும் அழித்து விட வேண்டும். அவர்களுடன் உடன்படிக்கை செய்யும் அவர்களுக்கு மனம் இறங்க வேண்டாம். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு சட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, நீ கானானை சுதந்திரிக்கும் போது அங்க இருக்கிற தேசத்தின் மக்களை ஒருவனை கூட என்ன செய்யக்கூடாது, உயிரோடு கூட வைக்கக்கூடாது. செய்தாங்களா? செய்யல. செய்யாததுனால தான் இவங்க வாழ்க்கையில மேல மேல என்ன உண்டானதுங்க, போராட்டங்கள் வருகிறது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற 17ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது அல்லது ஒன்றோடு ஒன்று என்ன செய்ய எப்பொழுதுமே விரோதமாக இருக்கிறது. நமக்கு அப்போ நமக்குள்ள எதிரி எங்க இருக்கிறா, நமக்குள்ள இருக்கிறா. அப்போ ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுறது அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எங்க அறியணுமா,
சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நமக்குரிய இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, சிலுவையிலே அறைந்து விட்டு இயேசுவுக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிப்பது மாத்திரமில்ல, உங்களையும் அவர் நாமத்துக்கு மகிமைக்காக வல்லமையாய் எடுத்து தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, இப்படியாகிய பெலிஸ்தர்கள் அப்புறம் இஸ்ரவேலிலே 7ஆம் வசனத்தை 6ல இருந்து வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். போதும் பாருங்க, நல்ல கவனிங்க, பெலிஸ்தியர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது இவர்களுக்குள் என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இவங்க மனம் திரும்பிட்டாங்க, தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனாலும் என்ன செய்யறான் பிசாசு? என்ன செய்யறான்? துரத்துறான். பெலிஸ்தியர்கள் துரத்துறான். இன்னும் யுத்தம் முடியல. இவங்க மனம் திரும்ப உடனே ஆண்டவர் என்ன செய்யல, யுத்தத்தை முடிக்கல. நம்ம மனம் திரும்பின உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு நினைக்காதீங்க. எல்லாம் எந்தெந்த காரியங்களை விட்டு வந்தோமோ எல்லாம் உங்களை துரத்துக்கினே இருக்கும். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு புறஜாதி மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதில் இன்னும் முக்கியம்னா, எங்களுடைய பாட்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்க பூஜாரி குடும்பத்தில் இருந்தாங்க. அப்போது அதிலிருந்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சில காலங்கள் சத்துருடைய போராட்டங்கள் எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியான போராட்டங்கள். அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியாமல் ரொம்ப போராடணும். பின்புதான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு உடனடியாக எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை உண்டாகாது. சில காலங்கள் அதை நம்ம பின்தொடரும், எதிர்த்து போராடணும், நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் சாமுவேல் இடத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? சரணடைந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எங்கே வரணும்? ஊழியக்காரத்தில் வரணும். ஊழியக்காரத்தில் வந்து அதை சொல்லி அதற்காக ஜெபியுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபத்தை விட ஊழியக்கார ஜெபத்தை கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்பார். அல்லேலூயா. அவர் கேட்டு தான் ஆகணும் சில நேரங்களில். அப்போ நீங்கள் எதை நாட வேண்டும்? தேவ சமூகத்தை என்ன செய்ய நீங்கள் நாடணும். அப்போது சாமுவேல் பாருங்கள் என்ன செய்கிறாரு? அவர் ஜெபிக்கிறார். அவர் விண்ணப்பங்களை எப்படி வைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு என்ன செய்கிறாரு? சர்வாங்க தகன பலியாக செலுத்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் உதவி செய்யணும்னா எவ்வளோ விஷயம் நடக்க வேண்டியது பாருங்க. முதல்ல நம்ம விட வேண்டியதை விடணும், மனம் திரும்பணும், அவர்கிட்ட முழுசாக மனம் திரும்பணும், ஆராதனை செய்யணும், நமக்காக ஊழியர்கள் என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். இவ்வளோ விஷயம் நடக்கும்பொழுது தான் அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்கி அவர் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன செய்கிறாரு? யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்தினுடைய கடைசி நாளுக்கு வந்திருக்கிறீங்க. புதிய மாதத்துக்குள் போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லி நீங்கள் துதியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பெரும் ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர்கள் அப்போது இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தர்களை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு வரை அவர்களை முறியடித்தார்கள். ஒரு பெரும் தொலைவு, நீண்ட தொலைவு யுத்தம். அந்த நீண்ட தொலைவு யுத்தத்தில் நல்லா கவனிங்க, முன்னாடி என்ன வாசித்தோம்? பயந்தாங்க. முன்னாடி என்ன வாசித்தோம்? பயந்து போய் சாமுவேல் கிட்ட வந்தாங்க. இப்போ பயம் ஜெயமாய் மாறினது. ஹல்லேலூயா. பயம் ஜெயமா மாறணும். அந்த பயம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் உங்கள் பயங்களை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்து பயந்தாலும் சரி, உங்கள் பயத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தேவன் கொடுக்கிறார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் பிள்ளைகள், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் என்னாலும் எப்போது உங்களுக்கு துணையாக இருப்பார், நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பிடிவாதெல்லாம் படிக்கக்கூடாது, முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் சொல்லக்கூடாது. உங்களை தாழ்த்துங்க. ஏன்னா வசனம் சொல்லுவது, தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரா? வசனம் சொல்லும் போது வசனத்துக்கு ஆண்டவரே, ஆமாப்பா நீங்கள் என்கிட்ட தான் பேசுகிறீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்,
இந்த வசனத்துக்கு என்னென்ன செய்யற அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த வசனத்துக்கு நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அர்ப்பணிச்சணும். அப்படி அர்ப்பணிக்கும் போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. ஏன்னா சீஷர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே பார்ப்போம், வாழ்வு தரும் வசனம் எங்கே இருக்குதே, உங்ககிட்ட தானப்பா இருக்குது. அந்த வார்த்தையை தான் கத்தர் கொடு, உங்களை வாழ வைக்கிற வார்த்தையை தான் ஒவ்வொரு ஆராதனையிலும் கத்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கத்தரி பிள்ளைகள், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இப்போ இதற்கு நன்றி சொல்லும் விதமாக சாமுவேல் பாருங்க என்ன செய்கிறாரு, ஒரு கல்லை நடுகிறார். அல்லேலூயா. அது எப்போதும் அதற்கு அடையாளமாக இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்போது ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்றேன். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வருஷத்துடைய கடைசி நாளில் நீங்க தேவன் செய்த நன்மையெல்லாம் நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் இதுவரையும் உதவினீர் என்று சொல்லி கர்த்தருக்காக அடையாளமாக சில காணிக்கைகளை, சில பொருட்களை கர்த்தருக்காக கொடுத்து அதை பதிவு செய்யுங்க. ஹல்லேலூயா. இதை நீங்க செஞ்சு பாருங்க. வருஷத்தின் கடைசியிலே அநேக தேவைகள் இருக்கும். தேவைகளுக்காக சொல்லலை, நீங்க தேவனிடத்தில் நன்மை பெற்றபடியினால இது ஆண்டவருக்காக உதார்த்துவமாக கொடுத்து பாருங்க, உதார்த்துவமாக செய்து பாருங்க. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 28-22 வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன், தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான், பொருத்தனை செய்து கொண்டான். ஹல்லேலூயா. வருஷத்தை முதல் நாளை துவக்கும் பொழுது ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, இது கல்லு தான், ஆனா இது ஒரு வீடாய் மாறும்படியாக நான் உமக்கு என்ன செய்வேன், என்னை திருரூபமாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நான் உமக்கு என்ன செய்வேன், தசமபாகம் செலுத்துவேன். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதில் ஒரு நாளும் குறை வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதற்கு அவருக்கு நீங்கள் கடன் வைக்கக்கூடாது. தேவன் கொடுக்கிற, தாவீது அழகா சொல்றாரு, உம்மிடத்தில் வாங்கி உம்மிடத்திலே கொடுக்கிறோம். யார்கிட்ட தான் வாங்குறோம்? நிறைய பேர் வாங்குறாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. சிலருக்குலாம் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது, கொடுப்பதற்கே மனசு வர மாட்டேங்குது. என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அவங்களை கொடுத்து தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்களாம் கொடுத்ததுனால தான் இங்கே இத்தனை பெரிய ஆலயத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் முடிக்க வேண்டிய பணி ஏராளமாய் உண்டு. அதற்கு உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை தேவன் உங்களுக்கு செய்த நன்மைக்காக ஒரு பிரத்யேஷ காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்து அதை தூணாக நிறுத்துங்க. அது உங்கள் பேரில் அடையாளமாக இருக்கட்டும். அதற்குரிய பலனை தேவன் பரலோகத்திலே கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த பூமியில் அல்ல, மகிமையிலே அதை என்ன செய்வாராம், நிறைவாக்குவார். அதோடைய பூரணம், கம்ப்ளீஷன் எங்கன்னா, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் அது கம்ப்ளீஷன் எங்க உண்டாகன்னா, அந்த ஒர்க்குக்குரிய அவார்டு எங்க கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில். ஹல்லேலூயா. உன் குறைவிலிருந்து கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மறப்பது கிடையாது. அதை நிச்சயமாய் கர்த்தர் மனதில் வைத்து அதற்குரிய பிரதிபலனை தேவன் பரலோகத்திலே உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கிறத கொடுத்து பழகுங்க. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு சொல்ற ஒரு காரியம்தான், உங்களிடத்திலே கஷ்டப்படுகளை நுறுப்பதற்காக ஊழியருடைய வேலை இல்லை, ஆனால் மாறாக உங்களை ஆஸ்வதிப்பதற்காக தான் நாங்கள் என்ன செய்யறோம், உங்களை கொடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு வழி என்னன்னா, கொடுத்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது தான் நலமானது. கொடுத்து பழகுங்க, தேவனுக்காக கொடுங்க. இங்கே அநேக ஊழியங்கள் உண்டு, நான் பார்க்கிறேன். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளும் தசமபாகங்களும் அது அநேகருக்கு உதவியாக போய் கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுகிறார். அனித்தியமான உலக பொருட்களாலே ஆத்துமாக்களை என்ன செய்கிறோம், ஆதாயம் செய்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் உதவி செய்கிறோம். அது நிமித்தம் தேவனை வந்து சேர்றாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் உதாரத்துவமான கரங்களை நீட்டு உங்களால் முடிந்ததை நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ அடையாளம் இருக்கணும். உங்கள் பேரில் சபையில் ஒரு அடையாளம் இருக்கணும். ஒரு நாள் எங்கள் சபையில் ஒரு அழகான ஒரு மின்சார விளக்கு ஒன்று, அந்த டெக்கரேட்டிவ் லைட் ஒன்று வாங்கணும் சொல்லிட்டு இருந்தோம். அங்கே சபையில் நிறைய கொஞ்சம் வசதி உள்ளவெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மக என்ன செய்கிறா, அதனுடைய தொகை 20,000 ரூபாய். அந்த மக என்ன செய்துட்டா, நான் வாங்கித்தரேன் சொல்லிட்டான். நான் சொன்னேம்மா, நீ படுற கஷ்டம் பார்த்து நாங்களே உனக்கு உதவி செய்கிறோம், உன்னால் எப்படி வாங்கி கொடுக்க முடியும், வேணாம் விட்டுடு, வேறு யாருன்னா செய்வாங்க, விட்டுடு. இல்லையா, என் மனசு ஒரு பொருத்தனை இருக்குது,
அதை ஆண்டவருக்காக நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னா. ரொம்ப நாள் அது பொருத்தனை என்னன்னு தெரியாது. ஒரு நாள் சாட்சி சொல்கிறான், நல்லா கவனிங்க. அவள் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அதை செஞ்சுட்டா, ஆண்டவருக்காக செஞ்சுட்டா. என்னென்னா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. 2வது கன்சீவ் ஆகி ஒரு 3 வருஷமாக குழந்தை இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க அவளை ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அதனால் 2வது குழந்தைக்காக ரொம்ப ஏங்கி இருந்தான். அப்போ சொன்ன, ஆண்டவரே நான் சின்ன ஒரு காரியத்தை செய்கிறேன், என் கர்ப்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, அவள் வாங்கிட்டு கொடுக்கல, கொடுத்துட்டு வாங்கிக்கிறா. நிறைய பேர் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவர் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணாத, நீ கொடுத்துரு. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. நீ கொடுத்துறேன். நான்லாம் ஆண்டவருக்கு நான் தொழில் பண்ணும் முதல்ல என் பிஸ்னஸ் எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்னா, நான் அவருக்கு 10% கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, என்னால் முடிஞ்சது கொடுப்பேன் ஆண்டவர், உங்களுடைய ஊழியத்துக்காக எப்போ எது இருந்தாலும் சரி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பேன். அப்படி தான் நான் சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் எங்களுடைய ஒரு சின்ன ஒரு இடத்தை நாங்கள் கட்டுவதற்காக ஆயத்தப்படும் போது நான் கேட்டேன், ஆண்டவரே இத்தனை லட்சம் தேவைப்படுகிறது, ஆனால் என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குதுன்னு. அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ தைரியமாக எழுந்து என் வேலையை செய்கிற, தைரியமாக எழுந்து செய் அப்படின்னாரு. 6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 லட்சம் ரூபாய் தேவையை பிஸ்னஸை ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்னா இதில் ஆண்டவர் ரூல்ஸ் போட்டார், என்னன்னா நீ விசுவாசிக்கிட்ட 1 ரூபா கூட காணிக்க வாங்கக்கூடாதுன்னுட்டார். அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன பாருங்க, ஆண்டவர் நினச்சா அது எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. உண்மையை சொல்கிறேங்க, 6 மாதத்தில் 30 லட்சத்துக்கு மேலே அந்த பணம் யோசித்து பார்க்குறேன். எப்படி தான் அது ப்ளஸ் பண்ண கேட்பேன், ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் இந்த அமௌண்ட் வரும்போது தான் யோசிப்பேன். என் பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்குறேன், இத்தனை லட்சங்கள் ஐடி கூட கட்ட முடியாத அளவுக்கு அவ்வளோ அவர் ப்ளஸ் பண்ணி எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்க உதவி செய்தார். அதை முடிஞ்ச உடனே எல்லாம் நின்றுடுச்சு. அவர் வேலைக்காக என்ன பண்ணார், பயன்படுத்திப்பார். அதனால் விசுவாசிங்க, கொடுத்து பாருங்க, உனக்கு ஒரு அடையாளமாக பாருங்க. அந்த மக தேவனுக்காக கொடுத்தபடியினாலே நடந்த சம்பவம் பாருங்க. அடுத்த மாதமே, ஜனவரி மாதமே அவள் கன்சீவ் ஆகிட்டா. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆச்சரியமான அடுத்த 2 மாதம் நினைக்கிறேன். 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவள் கன்சீவ் ஆகிட்டு 2வது பெண் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு உதவி செய்தார். எப்பவுமே யோசிப்பேன், அவளை எப்பவுமே உதாரணமாக சொல்லுவேன் நான். அது போல தான் பாருங்க, ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தை எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக அந்த மரியாள் என்ன செய்கிறா, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் என்ன பண்ணுறா, அவர் பாதத்தில் ஊற்றுகிறார். ஊற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்துட்டோமா, இவள் எங்கேயெல்லாம் இந்த சம்பவம் எங்கேயெல்லாம் சொல்லப்படும் அப்போதெல்லாம் என்ன பண்ண நினைவு கூறப்படுவாள். ஹல்லேலூயா. நீ கொடுக்கிறத ஆண்டவர் மனசில் வைப்பார். ஹல்லேலூயா. நீ கொடுக்கிறத ஆண்டவர் மனசில் வைப்பார். அதை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அதனால் தேவனுக்காக கொடுத்து பழகுங்க. கொடுப்பதற்கு உங்கள் தேவன் செய்த நன்மைகளுக்கு அடையாளமாக சின்ன சின்ன விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம், சபைக்கு ஒரு பெரிய தேவை இருக்கும்போது பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே இதை நான் சந்திக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களால் முடியப்பட்டாது நீங்கள் கேளுங்க, இதற்குரிய திராணி எனக்கு தாரும் ஆண்டவர்னீங்கன்னா நீங்கள் அதை செய்யும் போது மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், திருமணம்லாம் செய்வது பல லட்சம் கொடுத்து சில திருமண காரியம் செய்கிறோம். ஆலயத்துக்காக நீங்கள் ஏதாவது அந்த திருமண காலங்களில் ஆண்டவரே இவ்வளோ லட்சம் பண்ணுறவங்க, ஆண்டவரே இது ஆலயத்துக்காக ஆராதனைக்காக என்று சொல்லி ஏதாவது பொருளோ, நானும் பார்க்குற எந்த விசுவாசிகள் மனசு வர மாட்டேங்குது. எங்கே ஒரு ஆலயம் ஒரு வீட்டை கட்டுறதோ ஒரு திருமணத்தினத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணுறோம். அவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு சிறிய தொகையை ஆண்டவருக்காக கொடுப்பதுக்கு என்ன வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. அவங்க சொல்லுங்க, கடை வாங்கி தான் பசி, நீ கடை வாங்கினா கூட சரி, அடையாளமாக இருக்க வேண்டும். உன் பிள்ளைக்கு திருமணக்காரர் செய்தார்ல, அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு பூச்செடியை வாங்கி வை. எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் தானே. இல்லை ஐயா கிட்ட, ஐயா நான் என்ன செய்யணும் கேளுங்க. அப்படி கேட்டு பாருங்க, அப்படி கொடுத்து பாருங்க. இந்த சபை பெருகும், நீங்க பெறுவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்து கொண்டே போவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இழந்து நிற்கலாம்.